தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 11 நாட்களில் சவரனுக்கு 4400 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமனம் வழங்கினார் முதலமைச்சர் விஜய். 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. முதல் பணி நியமன ஆணையை மாற்றுத்திறனாளி பெண் மருத்துவருக்கு வழங்கிய முதல்வர் விஜய் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று பணி நியமன ஆணை வழங்கினார். தமிழகத்தில் 139 கோடியே 47 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்தார் முதல்வர் விஜய். நவீன உபகரணங்களையும் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கிய முதல்வர். அடுத்ததாக மருத்துவ பணியாளர் மக்களின் இதயங்களில் இருப்பவரே உண்மையான தலைவர் என்பதற்கு உதாரணம் முதல்வர் விஜய் என அமைச்சர் அருண்ராஜ் நெகிழ்ச்சி. தமிழகத்தில் நடக்கும் அன்பு சாம்ராஜ்யத்தை யாராலும் அசைக்க முடியாது என்றும் பதில். தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நலம் TN இணையதளத்தை தொடக்கி வைத்த முதல்வர் விஜய். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் நன்கொடை வழங்குவதற்கான இணையதளம். ஹார்மஸ் நீரிணையை கட்டுப்படுத்த அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தொடங்கிய அதிகார போட்டி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 2 நாட்களில் 13 விழுக்காடு அதிகரித்து $86 தொட்டது. ஹார்மஸ் நீரிணையை இனி அமெரிக்கா கட்டுப்படுத்தும் என டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. கப்பல்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்தை வசூலிக்கப் போவதாகவும் அதிரடி. ஹார்மஸ் நீரிணை நிர்வாகத்தை அமெரிக்கா கையில் எடுப்பதை அனுமதிக்க மாட்டோம். நீரிணையை அமெரிக்க படைகள் நெருங்கினால் கடுமையான பதிலடி தருவோம் என ஈரான் ராணுவம் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழக விடுதிகளில் அசைவ உணவு சமைக்க தடை. ஆளுநர் ஆனந்திபென் ஆய்வுக்கு பின் பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவு. பத்தாம் வகுப்பு தேர்வில் 3வது மொழியில் தேர்ச்சி அடைவதை கட்டாயமாக்கி CBSE சுற்றறிக்கை. 2027-28 கல்வியாண்டிலிருந்து 3ஆம் மொழியில் பள்ளி அளவிலான தேர்வில் தேர்ச்சி பெற்றாக வேண்டும். பொறியியல் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டில் 591 மாற்றுத்திறனாளிகள் இடம் காலி. 750 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 159 மாணவர்கள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் 16 நாட்களாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம். ஒரு மாமனிதர் நம் கண்முன்னே மடிவதை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேள்வி. லடாக் யூனியன் பிரதேசத்தின் 7 மாவட்டங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற குழுக்களை அறிவித்த மத்திய அரசு. நில உரிமை, வரி விதிப்பு, அரசு அதிகாரிகள் நியமனத்துக்கான அதிகாரத்துடன் மலை வளர்ச்சி குழுக்கள் செயல்படும் என அறிவிப்பு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள்.
ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தல். வாக்ஸ்வாகன் நிறுவனத்திலிருந்து மேலும் 50,000 பேர் நீக்கப்படலாம் என எச்சரிக்கை. நிதி நிலையை சீரமைக்க நடவடிக்கை என ஊழியர்களுக்கு சிஇஓ ஆலிவர் ப்ளூம் சுற்றறிக்கை. பாரிஸில் பிரான்ஸ் தேசிய தினம் உற்சாக கொண்டாட்டம். புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரத்தில் மெய்சிலிர்க்க வைத்த வான வேடிக்கைகள். வரலாற்றில் முதன்முறையாக மிகப்பெரிய உளவு அமைப்பை உருவாக்கி வருகிறது ஜப்பான். சீனா, ரஷ்யா, வடகொரியாவிடமிருந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக நடவடிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் சமூக வலைதளங்களை குழந்தைகள் பயன்படுத்த கட்டுப்பாடு. வயது வரம்பு நிர்ணயிப்பது குறித்து தீவிர ஆலோசனை. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சோதித்த சீனா. இந்திய பாதுகாப்பிற்கு புதிய அச்சுறுத்தலாக விளங்கலாம் என தகவல். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மும்பை தாராவி 18 மாதங்களில் பல்வேறு வசதிகளோடு மாற்றம். 10,000 வீடுகளை பிரதமர் மோடி வழங்குவார் என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தகவல். பீகாரில் ஓய்வூதியதாரரின் வங்கிக் கணக்கில் விழுந்த 759 கோடி ரூபாய். கணினியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு என்றும் எந்த பணமும் வரவு வைக்கப்படவில்லை என்றும் வங்கி அதிகாரிகள் விளக்கம். உச்சநீதிமன்றத்தில் 30-40 ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் விரைந்து முடிப்பதற்காக 4 புதிய சிறப்பு அமர்வுகள் அமைப்பு. கர்நாடகாவில் நீதிபதியின் நாற்காலிக்கு மாந்திரீகம் செய்த பெண். நீதிமன்றத்தில் சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக வினோத சம்பவம். தமிழகத்தில் கோடைக்கால ஞாயிற்றுக்கிழமை மின் பயன்பாட்டில் புதிய உச்சம் தொட்ட ஜூலை 12ஆம் தேதி. ஒரே நாளில் மின் பயன்பாடு 42 கோடி யூனிட்களை எட்டியுள்ளது. தமிழகத்தில் வீரியமிக்க கொரோனா பரவி வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆந்திராவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்பு பதிவாகி இருக்கும் நிலையில் தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை விளக்கம். இந்திய ரயில்வேயில் அதிகரித்த சரக்கு போக்குவரத்து. கடந்த மாதம் மட்டும் 14 கோடியே 22 லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன. கோவை சில்சர் விரைவு ரயிலில் ரயில்வே அதிகாரிகள் சோதனை. உரிய டிக்கெட் இன்றி பயணம் செய்த 411 பேரிடமிருந்து 3,68,000 ரூபாய் அபராதம் வசூல். மத்திய மாநில அரசுகளின் பொது சேவைகளை வழங்கும் உமங் செயலியில் பாதுகாப்பு குறைபாடு. கோடிக்கணக்கான மக்களின் ஆதார் எண், PF எண், சமையல் எரிவாயு முன்பதிவு தரவுகள் கசிவு. திமுக நிர்வாகி PT அரசகுமார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை. 100 கோடி ரூபாய்க்கு மேல் தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. தாவேகா MLA-விடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கின் ஆவணங்களை பெற்றுக்கொண்ட அமலாக்கத்துறை. தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்க ஊத்தங்கரை MLA இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக வழக்கு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் ஊரக உள்ளாட்சி தேர்தல். 4 வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் வசதி கொண்ட வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம்.
தாய்மாமன் திட்டத்துக்காக தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 1 கிராமில் மோதிரம் வழங்க ஏற்பாடு. வியாசர்பாடி சர்மா நகர் ரேஷன் கடையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் வழங்கி ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். சிஎம் கிட்ட வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 20 வருஷமா கார்டு இல்ல சார். சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினா அது சிஎம் கையால வாங்கினதான் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது. அப்புறம் எங்களை மாதிரி ஒரு பர்சன் மாதிரி வந்தாங்க. அவர் எந்த ஒரு சிஎம்ன்ற ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம பெரம்பூர் பயணத்தின் போது முதல்வர் விஜயை நோக்கி பறந்து வந்த மொபைல் போன் உரியவரிடம் ஒப்படைக்க அறிவுறுத்திய முதல்வர் விஜய். லண்டன் மான்செஸ்டரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இன்பநிதி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்திய உதயநிதி மற்றும் மு.க.ஸ்டாலின். பழனி தண்டாயுதபாணி கோயில் மடத்துக்கு சொந்தமான நில மோசடி வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் புகார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த விவகாரம். கோயில் நிர்வாகம் அளித்த புகாரில் மாவட்ட சார் பதிவாளர் பணியிடை நீக்கம். ஆனி மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் முட்டை கொள்முதல் விலை. நாமக்கல்லில் மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.70 நிர்ணயம். இலக்கியத்துறையில் உயரிய ஞானபீட விருதை பெற்றார் கவிஞர் வைரமுத்து. டெல்லியில் நடந்த விழாவில் கௌரவம். 60वां ज्ञानपीठ पुरस्कार तमिल कवि पैररसु वैरमुत्तु जी। भारतीय ज्ञानपीठ को यह घोषणा करते हुए अत्यंत हर्ष हो रहा है कि वर्ष 2025 का 60वां ज्ञानपीठ पुरस्कार प्रख्यात तमिल कवि पैररसु वैरमुत्तु को ஞானபீட விருதை தமிழர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்தது என நினைத்து கொண்டாட வேண்டும். விருதை பெற்றுக் கொண்ட பின்னர் கவிஞர் வைரமுத்து பேட்டி. ஒவ்வொரு தமிழரும் இந்த விருதை தங்கள் வீட்டு விருதாக கருதி கொண்டாட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த விருதின் பெருமையை, தமிழின் அருமையை பெற்றோர்கள் கடத்த வேண்டும், ஆசிரியர்கள் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுக்குள் உலக அளவில் ஆண்டுதோறும் புதிய புற்றுநோய் பாதிப்புகள் 3.5 கோடியை எட்டக்கூடும். உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து அரையிறுதியில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டி. நீல நிற மாற்று சீருடையை அணிய அர்ஜென்டினா கோரிக்கை. வங்கதேசத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி இதுவரை 54 பேர் உயிரிழப்பு. வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்டவையால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து சுமார் 10 லட்சம் பேர் வெளியேற்றம். சீனா
சீனாவின் ஹெபே மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. செங்டே நகரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். இங்கிலாந்தில் மே ஜூன் மாதங்களில் வெப்ப அலையால் 2700 பேர் உயிரிழப்பு. வழக்கத்தை காட்டிலும் நடப்பாண்டில் 40 விழுக்காடு அதிக அளவு வெப்பம் பதிவானதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. டிரம்பின் நெருங்கிய நண்பரும் 30 ஆண்டுகளாக அமெரிக்க எம்பியாக இருந்தவருமான லிண்ட்சே கிரஹாம் உயிரிழப்பு. அஞ்சலி செலுத்தும் விதமாக அமெரிக்காவில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது.